எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பல்லு விளக்கறதுக்கு பயன்படுத்தின வேப்பங்குச்சியை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இந்த இந்த மரம் வந்து வேப்ப மரங்க. இந்த மரத்துக்கு 26 வயசு ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இந்த அடிமன் இவ்வளோ தான் வளர்ந்துருக்குங்க. அப்போது 100 வருஷம் மரத்தையெல்லாம் வெட்டுறாங்க. நம்ம மரம் வளர்ப்போம் மலர் வைப்போம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மரத்தையும் வளர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேப்ப மரம் வந்து நிறைய பயனுள்ளதுங்க. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே நல்ல விஷயத்தை கொடுக்குதுங்க. இன்றைக்கி ஒரு அம்மா போட்டால் வேப்பந்தழை தான் அரைச்சி பூசுவாங்க. அதே மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. கேன்சர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோன்னு இன்றைக்கி கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த வேப்பங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் விளக்கும் போது நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக தருங்க. அதே மாதிரி எந்த காசும் செலவு பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய கெமிக்கல் டூத் ப்ரஷ் இருக்கும்போது நம்மளே வேப்பங்குச்சி பேஸ்ட்டே தேவையில்லைங்க. நம்ம சின்ன நகரத்துலேயே டவுன்லேயே இருக்கணுங்கனாலும் இதை பயன்படுத்தலாம். கிடைக்காதவங்களோடுங்க கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேப்பங்குச்சி யூஸ் பண்ணி பல் விளக்குங்க. பேஸ்ட்டு ப்ரஷ்ஷும் தேவையில்லை. இது வந்து என்னென்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எரிஞ்சிடுவோம். எரியாட்டியும் கூட கிடைக்காதவங்க கட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு பல் விளக்கிட்டு அப்படியே வச்சுருப்போம். அப்போ அந்த கிருமிகள்லாம் என்ன தான் கழுவுனாலும் நீங்கள் சுடு தண்ணி வாஷ் பண்ணாலும் அது ஓல்டு தாங்க. இது வந்து ஒன் யூஸுங்க, நேச்சுரலுங்க. ஸோ நேச்சுரல் டூத் ப்ரஷ் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க. வேப்பங்குச்சியில் பல் விளக்குங்க, ஆரோக்கியமானது.